எபிசோட நாம ஹரிஷ் பிரபு இயக்கத்தில் 2023 வெளிவந்த திருவின் குரல் படத்தை பற்றி தான் பார்க்க போறோம். நாயகன் அருள்நிதிக்கு வாய் பேச முடியாது மற்றும் காது சிறிதளவு கேட்கும். இவர் தந்தை பாரதி ராஜாவுடன் இணைந்து கட்டிட வேலை பார்த்து வர்றாரு. ஒரு நாள் கட்டிட வேலையின் போது பாரதி ராஜாவுக்கு விபத்து ஏற்படுது. இவரை அரசு மருத்துவமனையில் சேர்க்கிறார் அருள்நிதி. மருத்துவமனையில் பணிபுரியும் 4 நபர்களுக்கும் அருள்நிதிக்கும் பிரச்சனை ஏற்படுது. மேலும் அந்த 4 நபர்கள் செய்யும் குற்றங்களுக்கும் அருள்நிதி தடையா நிற்கிறார். இதனால் கோபமடையும் 4 பேரும் அருள்நிதியை பழிவாங்க நினைக்கிறாங்க. இறுதியில் தந்தை பாரதி ராஜாவை அரசு மருத்துவமனையிலிருந்து காப்பாற்றினாரா? 4 நபர்களின் தொந்தரவை எப்படி அருள்நிதி சமாளித்தார் என்பதே படத்தோட மீதி கதை. படத்தில் நாயகனாக நடித்திருக்கும் அருள்நிதி திறமையான நடிப்பை வெளிப்படுத்தி இருக்கிறார். வசனம் ஏதும் இல்லாமல் முக அசைவுகள், உடல் மொழியால் நடித்து பாராட்டை பெறாரு. குறிப்பாக காதல் மற்றும் சென்டிமெண்ட் காட்சிகளில் கவனத்தை ஈர்த்து இருக்கிறார். கிளைமேக்ஸ்ல நெகிழ வைக்கிறாரு. நாயகியாக நடித்திருக்கும் ஆத்மிகா அழகான நடிப்பை வெளிப்படுத்தியிருக்காங்க. பெரிதாக வேலை இல்லை என்றாலும் கொடுத்த வேலையை சிறப்பாக செஞ்சிருக்காங்க. அனுபவ நடிப்பை வெளிப்படுத்தி அனுதாபத்தை ஏற்படுத்தி இருக்கிறார் பாரதி ராஜா. வில்லன்களாக நடித்திருக்கும் 4 நபர்களும் யதார்த்தமான நடிப்பை கொடுத்திருக்காங்க. தாம் செய்ய இசையில் பாடல்கள் அனைத்தும் கேட்கும் ரகமாக இருக்கு. பின்னணி இசையில் கொஞ்சம் இறைச்சலை தவிர்த்திருக்கலாம்னு தோணுது. சிண்டோவின் ஒளிப்பதிவு சிறப்பாக அமைஞ்சிருக்கு. கணேஷ் சிவா படத்தொகுப்பு அருமை. எளிய கதையை வித்தியாசமாக திரைக்கதை மூலம் படத்தை இயக்கியிருக்கிறார் இயக்குனர். மருத்துவமனையில் நடக்கும் அவலங்களை துணிச்சலோடு சொல்லியிருக்கிறார். கதாபாத்திரங்களை சிறப்பாக வேலையும் வாங்கியிருக்கிறார்னு சொல்லலாம்.